ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சில கவர்மெண்ட் மெட்டீரியலில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எழுவாய் பன்மையில் இருக்கும்போது பயனிலையும் பன்மையில் இருக்கணும். ஸோ வாக்கியங்களை எழுதணுன்னா சில இலக்கண நெறிகளை வந்து நம்ம கையாளணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு 6 இலக்கண நெறிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது 6மே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த டாபிக் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உயர்திணை எழுவாய்னா பயனிலையும் உயர்திணையில் முடிக்கணும். அது எழுவாய் அக்ரிணையாக இருந்துச்சுன்னா வினைமுற்றும் அக்ரிணையில் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், எழுவாய் வந்து ஐம்பால்களில் எதில் இருக்கோ ஸோ அதற்கேற்ற வினைமுற்றை நம்ம பயன்படுத்தணும். தேர்ட் கண்டிஷன், கல்விகுதி பெற்றிருந்தால் எழுவாய் வினைமுற்றும் கல்விகுதியில் இருக்கணும். அருவிகுதி பெற்றிருந்தால் வினைமுற்றும் அருவிகுதி பெற்றிருக்கணும். இது தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த்து கண்டிஷன் பாருங்கள், எழுவாய் வந்து ஒருமையாக இருந்தால் வினைமுற்றும் ஒருமையாக இருக்கணும், பன்மையாக இருந்தால் வினைமுற்றும் பன்மையாக இருக்கணும். ஃபோர்த்து கண்டிஷன். ஃபிஃப்த்து கண்டிஷன், கூறியது கூறல் அந்த மாதிரி ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது ஃபிஃப்த்து கண்டிஷன். சிக்ஸ்த்து கண்டிஷன் பாருங்கள், வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை ரெண்டுமே கலந்து வந்துச்சு அப்படின்னா சிறப்பு கருதி உயர்திணை பயனிலை கொண்டு முடிக்கணும், இழிவு கருதி அக்ரிணை பயனிலை கொண்டு வாக்கியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கே புரியும். தங்கை வருகிறது அப்படின்னா தங்கை வருகிறாள். ஸோ இது வந்து தங்கை வருகிறது, இது வந்து பெண்பாலை குறிக்கும், அதனால் வருகிறாள் அப்படிங்கிறது நம்ம போடணும். தம்பி வந்தார் அப்படின்னா தம்பி வந்தான். மாணவர்கள் எழுதினர் அப்படின்னா மாணவர்கள் கல்விகுதி வரும்போதும் எழுதினார்கள் அப்படின்றது வரணும். ஆசிரியர் பலர் வந்தார்கள் அப்படின்னா ஆசிரியர் பலர் வந்தனர். ஸோ ஆசிரியர் பலர் வந்திருக்கிறதுனால வந்தனர் அப்படிங்கிறது வரணும். மங்கையர்க்கரசியார் பேசினால் மங்கையர்க்கரசியார் பேசினார். மரியாதை பன்மைக்காக அப்படிங்கிறது நம்ம சேர்த்திக்கணும். எனது எழுதுகோள் இதுவல்ல. ஸோ எழுதுகோள் ஒன்று ஒருமையை குறிக்கும். ஸோ வினைமுற்றும் ஒருமையில் தான் முடியணும். ஸோ அதனால் இது ஒன்றுங்கிறது தான் சென்டென்ஸ் கரெக்டு. அவன் மாணவன் அல்ல, அவன் மாணவன் அல்லன். உடைகள் கிழிந்து விட்டது, உடைகள் கிழிந்து விட்டன. செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான், செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான். ஸோ இந்த ஒன்றுங்கிறது ஒரே சென்டென்ஸில் இருக்கிறனால ஒருங்கிறது நம்ம எடுத்துகிட்டு செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான்ங்கிறது தான் சரியான சென்டென்ஸு. தலைவர் நாளை வந்தார், தலைவர் நாளை வருவார் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.